முதிர்கன்னியை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள் அழகுராணி. என்னை பற்றிய உங்கள் கருத்துக்கள். சரிடா பார்க்கலாம். பொண்ணு தர என்ன பார்க்கணும், பார்த்துட்டு வரேன். ரொம்ப நேரம் ஆச்சு. வைக்கிற 3 நேரம் போன் அடிச்சுட்டா, இன்னும் பார்க்க போலியான்னு. சரி நான் வரேன்னா. சரிடா, எனக்கும் சின்ன வேலை இருக்கு. ஆமா மீனக்கு எப்போ வரேன்னாவ? குடும்பமே இப்பதானே அடிச்சு புரண்டு போயிருக்கு. எப்படி சாயங்காலம் ஆயிரும். அப்ப யாரும் குற்றத்துக்கு போகலையா? இல்ல சும்மா எப்படியாவது தேன் முடிய மாத்திடலாம்னு நினைக்கிறாங்க. அவ எங்கடா மாறுவா? அவகிட்ட இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையே நான் தூக்கிட்டேன். என்ன கிஷோர் தான் பாவம் முழின்னு முழிக்கிறான். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்ல பொண்ணு இருந்தா. அவ இப்பவும் நல்லவதான். அவ செய்யற தப்பு கிஷோர் தனக்கு மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறது. எங்க கிஷோர் தன்னை விட்டு போயிடுவானு பைத்தியக்காரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா. வெறித்தனமா காதலிக்கிறா. அந்த காதலை வெளிப்படுத்துற விதம் தப்பா இருக்குது. காதலை நேசிச்சு வெளிப்படுத்தணும். இவ வெறுப்ப விதைச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி பண்ணினாதான் கிஷோர் அவளை விட்டு போவான். அவ உருட்டி பரட்டி தான் கைக்குள்ள வச்சுக்கலாம்னு நினைக்கா. அது ஒரு நாளும் நடக்காது. கிஷோருக்கு குடும்பம் தான் உசுறு. குடும்பத்தை தாண்டி எதுவும் பண்ண மாட்டான். ஒருவேளை தேர்மொழிக்காக பண்ணிட்டா வாய்ப்பே இல்ல. அவன் செத்தால சாவானே தவிர குடும்பத்தை விட்டு போக மாட்டான். டேய், அன்னைக்கிளி பாட்டி பத்தி உனக்கு நல்லா தெரியும். பாசம்னா அது உண்மையா இருக்கும், நடிக்க தெரியாது. அதே மாதிரிதான் அந்த வீட்டுல எல்லாருமே. அங்க போனாலே உண்மையான பாசம் கிடைக்கும். எல்லாரையும் தான் உசுரா எல்லாரையும் நினைப்பாங்க. அதான்டா அந்த வீட்டு பெசலே. இவ அதை புரிஞ்சுக்காம தப்பா ஆடிக்கிட்டு இருக்கா. சரி விடு, நான் கிளம்புறேன். ஆஹா டேய், ஆளு வருதுடா. டேய் என்னடா ஓடிட்டு இருக்க? கொஞ்சம் அங்க பாருடா அழகுராணி. கோத்த கலப்பியாத. அதெல்லாம் என் அல்ல ஒண்ணும் கிடையாது. நான் கிளம்புறேன். அப்படியா? டேய் ஆனாலும் அந்த புள்ள உன்னை வச்சுக்கன்னு வாங்காம பாக்குடா. சும்மா இருடா. அவ எங்க போறதுக்கு நிப்பலா இருக்கும். வாய வச்சுட்டு சும்மா இரு. சரிடா, நம்ம ரெண்டுத்துக்கு இந்த ஊர்ல வேலை. அது வேற வேலை விஷயமா வந்தேன். அதான் அப்போ இந்த பிள்ளைய பாக்க நீ வரல. டேய் கோத்த கலப்பாத. எதையாவது ஓலை வச்சுக்கிட்டு இருக்காத. அவ 1 நம்பர் வாயாரி. என்ன தெருலச்சு நான் அடிச்சிருவா. அப்போ அவள உனக்கு பிடிச்சிருக்கு. திட்டிருவாளோன்னு பயப்படுற அவ்வளவுதானே? டேய் கத்தாதடா. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அவ வாயும் பிடிக்கல, அவளும் பிடிக்கல. டேய் ஆனா அந்த புள்ள உன்னையே தாண்டா பாக்குது. டேய் சும்மா இரு சொல்லிட்டா. எனக்கு காதல வேண்டாம், கத்திரிக்காவும் வேண்டாம். நிஜமாவே சொல்றேன், அந்த பொண்ணு ஒன்னதாண்டா பாக்குதே. நான் கிளம்புறேன்டா. டேய் சத்தியமா சொல்றேன், அந்த பொண்ணு ஒன்னதாண்டா வச்சுக்கன்னு வாங்காம பாக்குதே. வேண்டாத வேலை பத்துறத. அவளை பத்தி உனக்கு தெரியாது. நடு ரோடு கூட நான் பார்க்க மாட்டேன். ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கா, வேண்டா அவுத்து நடு ரோட்ல ஓட விட்டுருவேன்னு. ஏன்டா என்ன கேவலப்படுத்தலான்னு பாக்குறியோ? இல்லடா, நான் சத்தியமா தான் சொல்றேன், அந்த பொண்ணு ஒன்னதாண்டா பாக்குறா. மெல்லியான் மகனே, பெண்ணுக்கு பிடிக்காது முரடா உன்னை ரசித்தே. டேய் சத்தியமா அந்த பொண்ணு சிரிக்குதுடா. லூஸ் மாதிரி 2 பேசிட்டு இருக்கோம்ல, அதை பார்த்து சிரிப்பாலா இருக்கும். சரிடா நீ கிளம்பு போ. சொல்லிட்டே யார்கிட்ட கோத்து விட பாக்கான். ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட நிக்காம முகத்தை கொஞ்சம் சாஃப்டா இப்ப வைக்கிறானான்னு பாரு. வெந்நிய தூக்கி மாறில ஊத்துற மாதிரி வெறப்பா நிக்கான். என்ன ஒண்ணு இல்லையா? கிளம்புங்க. ஆத்தி இவன் பேச்ச கேட்டு நான் ஏதாவது நினைச்சிருந்தோம்னா என்னத்துக்கு ஆயிருக்கும். அவ வெறப்புலதான் நின்று இருக்கா. இல்ல இந்த பொண்ணு சிரிக்கிறா. எனக்கு தெரியுது இந்த பொண்ணு சிரிக்கிறா. அப்பா தப்பிச்சா போதுப்பா. டேய் நீனும் வந்துடுடா. சரிடா. ஹாய். போங்க சார். ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. போங்க சார். சரிமா. டேய் வாடா. உண்மையிலே இவர் முரட்டு பையன் தான். ஆனா நல்ல குணம் நிறைய இருக்கு. நல்லா இருக்கட்டும். கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சாலதான் இருக்கணும்.
வாயாடியா இருந்தாலும் பார்க்க அம்சமா தான் இருக்க. வெளியில பார்க்க நல்ல மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள பொறுக்கியாதான் இருக்க. கொழுப்ப பத்தியா? இவளை தூக்கிய வீட்டுல கொண்டு போனதுக்கு உனக்கு இவ்வளவு நாளடா? பாஸ் பொறிஞ்சு தள்ளுதா பாஸ். அதெல்லாம் இந்த காலை அடைக்கிடுவான். தூக்கிட்டு வா. எங்க தூக்கு பாப்பா. சார அசால்ட்ட தூக்கிடுவாராமா. எடா பொண்ணு தர தம்பி பொண்ணு பின்னாடி போன மாதிரி இருக்குது. அது ஓ வேலை, எங்க வேலை இல்ல. இத தூக்கிற வச்சிருன்னு பேசின மாதிரி இருந்தது. ஏய் 2 பேரும் நிக்கானுவ, ஊருக்குள்ள நிக்கும், கேவலப்படுத்திடுவானு. எப்படியாவது இங்க இருந்து ஓட விடு. ஓகே பாஸ். தூக்கிடுவேன். ஏன் தூக்கு பாப்போம். டேய் ஓ வேலை எது உண்டா அதை மட்டும் பாரு. எனக்கும் அவளுக்கும் 1000 இருக்கும். ஊடல நீ யாருடா? உனக்கும் எனக்கு 1000 இருக்குதா? ஒன்னே ஒண்ணுதான், உன்னை தோக்கடிக்க வந்தவா, அவ்வளவுதான். யா அதையும் பாத்துடலாம். பார்க்கதானே போற. நான் ஜெயிக்கிறத நீ பார்க்கதான் போற. ஓ ஜெயிச்சிருவ. ஜெயிப்ப, நிச்சயமா உன்னை நான் ஜெயிப்பேன். எப்படி உங்க சார் வாங்கின 5 கோடிய அம்மையார் தரப்போறீங்களா? நான் எதுக்கு உனக்கு 5 கோடி கொடுக்கணும்? அந்த ஸ்கூல் பேர்ல 5 கோடி கடன் இருக்கு. கொடுத்தா நான் எதுக்கு வாங்கிட்ட வம்பிழுக்க போறேன்? 5 கோடியை கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு போ. 5 லட்சம் ரூபாய்க்கு 5 கோடி வட்டி. டேய் கடன் கொடுத்தவனா கடன் வாங்கினவன் இவ வாத்தியாரு. ஒழுங்கா உன் வேலை உண்டு, அதை பார்த்துட்டு போ. இந்த தேர்தல்ல நான் ஜெயிக்கிறேன். ஜெயிச்சு உன் ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஆல்ரெடி நான் ஜெயிச்ச மாதிரிடா. ஐயா தான்டா எப்பவுமே எங்க உன்னை சங்காக்கி வீட்ல உட்கார வைக்கல. நான் அழகு ராணியே இல்ல. எப்படி ஜெயிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஆமாமா, அம்மையார் பெரிய ஜில்லா கலெக்டர். ஆள் பலம் பண பலம் எல்லாம் எக்கச்சக்க வச்சிருக்காங்க. மனபலம் இருக்குது. நிச்சயமா உன்னை நான் ஜெயிப்பேன். அந்த ஸ்கூலை மீட்க வேண்டியது என் பொறுப்பு. அந்த ஸ்கூலை மீட்டெடுப்பேன். ஓ அம்மையார் மீட்டெடுத்துவீங்க? சத்தியமா அந்த ஸ்கூலை நான் மீட்டெடுப்பேன். மீட்டெடுக்கலனா நீ சொல்லாமலே உன் வீட்டு வாசல்ல நான் வந்து நிப்பேன். என்ன பெட்டுக்கற நீ? எப்பவோ நான் தூக்கிட்டு வந்ததா பழக்கம். இப்போ ஒத்தி பாருன்றே வாரேங்க. வேண்டா நான் சொல்ல முடியும். பெட்டு கட்டட்டும். நிச்சயமா இந்த பொண்ணு ஜெயிப்பா. டேய் அவ என்ன பெட்டு கட்டிட்டு இருக்கா? நீ உஸ்மிட்டு இருக்க. இப்ப சொல்ற விக்ரம், உன்னை நான் ஜெயிப்பேன். ஜெயிக்க முடியனா உன் வீட்டு வாசல்ல நானே வந்து நிப்பேன். சத்தியமா? உண்மையா? அழகுராணி சொன்னா செய்வா, சொல்றதான் செய்வா. நான் தோத்தா நீ என்ன தேடி வர வேண்டாம். இந்த அழகுராணியே உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பா. டேய் என்ன அறிவோட பெட்டு கட்டல, அறிவில்லாம பெட்டு கட்டிட்டு இருக்கியா? போய் இவங்கிட்ட பெட்டு கட்டிட்டு இருக்க. டேய் அவளே என் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லுதா. நீ ஏன்டா வீணா குதிக்கிற? இந்த விக்ரம பிடிக்காம யாராவது இருக்க முடியுமா? அவளும் தானா வந்தா நல்லா இருக்காதுல்ல. அவளுக்கு என் மேல ஒரு கண்ணு. அதான் அதை சாக்க வச்சு வாரேங்கிறாடா. டேய் விக்ரம் ஒன்னாசியமா பேசாத. அது ஒரு பொண்ணா தைரியமா வாங்கிட்ட பெட்டு கட்டுது. நீ என்னடா நரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? டேய் அவ உங்க முன்னாடில பெட்டு கட்டிருக்கா. நீங்க தான் இதுக்கு சாட்சி. இவ தோத்துட்டா இவளா என் வீட்டுக்கு வரணும், புரியுதா? தோத்தாதானடா போடா. அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு ஜெயிச்சா போதுன்னு நினைக்க கூடாது. 2 வாரம் தான். 2 வாரத்துக்குள்ள 5 கோடியை கொடுத்துட்டீங்கன்னா இவ பொழைச்சா இல்ல பாத்துக்கங்க. வரட்டா அழகுராணி. 2 வாரத்துக்கு அப்புறம் அதான் ரெடியா இருக்கேன். டேய் போடா. ஏமா உனக்கு பெட்டு கட்டுற வார்த்தையே கிடைக்கலையா? இந்த அழகுராணி ஜெயிப்பா. கிழிச்சோம். 2 வாரத்துக்குள்ள 5 கோடி எப்படி எடுப்ப? ஏன் என்னால ஜெயிக்க முடியாதா? ஓத்த கலப்பிடாத. இங்க பாரு அவன் கல்ல எல்லாம் பட்டு தொலைச்சாத. ஏமா வேற ஏதாவது பெட்டு கட்டிருக்கலாம்மா? தெரியும். இவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணு அதுக்கிட்ட இப்படி பெட்டு கட்டுறியா? உனக்கு அசிங்கமா இல்ல? அது எனக்கு என் மேல் உள்ள நம்பிக்கை. சபாஸ் அழகுராணி. டேய் எல்லாத்துக்கு காரணம் நீதான்டா. இவ்வளவு உஸ்பி தோடவே உனக்கு பழப்பா போச்சது. நீ ஏண்டாங்க அந்த பொண்ணே தைரியமா தானே இருக்குது. என்னடா இவன் என்ன பெட்டு கட்டிக்கொண்டு போத்தல தோத்துட்டோ. சரி டேய் பாய் கூசுடா. ஐயோ டேய் உடம்புல கூசுடா. அந்த பொண்ணு புத்திசாலிடா. அவ ஏதாவது பிளான போட்டிருப்பா. டேய் என்னால இது தாங்கிக்க முடியல. அதான் அந்த பொண்ணு மேல எந்த அபிப்பிராயமும் இல்ல. நீ இவா இல்ல எந்த பொண்ணா இருந்தாலும் எனக்கு இப்படிதான் இருக்கும். சரி விடுடா, அந்த பொண்ணு சமாளிச்சுக்கிடுவா.
கொஞ்சமாவது அறிவோட பெட்டு கட்ட மாட்டேன். நான் யார்ட்டையும் கேட்டு பெட்டு கட்டணும் எனக்கு அவசியம் இல்லை. என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக இப்படி பெட்டு கட்டுவ? டேய், உனக்கு அந்த விக்ரம் பத்தி நல்லா தெரியுமே. விடுடா, பாத்துக்கலாம். டேய், ஏதாவது பண்ணுடா. நான் அவன் இருக்கான்னு நான் ஏதோ சொல்லல. இருந்தாலும் நீ வேற ஏதாவது பெட்டு கட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். யாரையும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. அவன் ரொம்ப நல்லவமா. தெரியும். தெரியுமா? அப்படின்னா அப்படின்னா நல்லவரே, அவ்வளவுதான். உனக்கு வேற ஏதாவது அபிப்பிராயம்? எந்த அபிப்பிராயமும் இல்ல. நீங்க கிளம்புறீங்களா? தருண் மேல உனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லையா? இத கேட்க உங்களுக்கு வெட்கமா இல்ல? சாரிமா. இல்ல, ரொம்ப நல்லவ, அதான் சாரிமா, தெரியாம கேட்டுட்டேன். நல்லவர், இதுக்கு மேல என்ன அபிப்பிராயம் வேணும்? என் தகுதி எனக்கு எதுன்னு தெரியும். நான் எது தேவையோ அதுக்காக தான் போராடுவேன். எனக்கு இப்ப இவர் தேவையில்லை. நான் போராடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எவ்வளவோ போராட வேண்டியிருக்கு. இந்த நேரத்தில் எனக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. நான் போராடி முடிச்சு ஜெயிச்சு நிற்கும் போது இவர் இதே மாதிரி இருந்தாருன்னா நானே அவர்கிட்ட போய் என் மனசு இருக்க காதலை நான் சொல்லுவேன். சரி மேடம், அக்யூஸ்ட 10 மணிக்கெல்லாம் கோர்ட்ல போலீஸ் பண்ணிருங்க. ஓகே சார். உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்ல சாருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ற பழக்கம்லாம் கிடையாது. ஏன் சார் ஒரு மாதிரி பேசுறாரு? சார் நீங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் சார். இல்ல, லைட்டா தலை வலிக்கு, அவ்வளவுதான். நீங்க 10 மணிக்கெல்லாம் கோர்ட்ல கொண்டு ஒப்படைச்சுங்க. நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க ஓய்வெடுங்க சார். சரி. ஐயா, இப்ப பார்த்து விக்கி சாரை காணுமே. அவர் எப்பவுமே இவரை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஏன் கண்காணிக்காருன்னு இப்பதான் எனக்கு புரியுது. பேசாம விக்கி சாருக்கு போன போட்டுட்டா என்ன? தலை பயங்கரமா வலிக்குது. அம்மா, தலை வலிக்குது. என்ன பண்ண? விக்கி, விக்கி எங்க போனான்னு தெரியலையே. ஏன் தலை சுத்துது? ஐயோ, ஆதிரா வர 10 நிமிஷத்துல வாங்கன்னு கூப்பிட்டாலே. ஐயோ, போனுமே. சரி, நம்ம வண்டி எடுத்துட்டு கிளம்புவோம். தலை பயங்கரமா வலிக்குது. ஐயோ, யாரோ மண்டிக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி இருக்குது. விக்கி, டேய் விக்கி, விக்கி. ஐயா, விக்னேஷ், விக்னேஷ். இல்ல இல்ல இல்ல. விக்னேஷ், விக்னேஷ், விக்னேஷ். அம்மா, அம்மா, அம்மா. விக்னேஷ், விட்டுறாத, விட்டுறாத, விட்டுறாத. ஒருத்தரையும் விட்டுறாத. தலை வலிக்குது. யாரு என்கிட்ட பேசுறா? ஐயோ, யாரு நீங்க? விக்னேஷ், விக்னேஷ், அம்மா போறேன். ஆனா விட்டுறாதடா, விட்டுறாதடா, விட்டுறாத. அம்மா உன் கூட தாண்டா இருக்கேன். அம்மா உன் கூட தாண்டா இருக்கேன். இப்ப இல்ல, எப்பவுமே அம்மா உனக்குள்ள தாண்டா இருக்க. அம்மா உனக்குள்ள தாண்டா இருக்க. உன் கூட, உனக்குள்ள, உன் கூடயே தாண்டா அம்மா இருப்ப. தம்பி, 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 தம்பி பாவண்டா. தம்பி காப்பாத்துடா. எந்திடா, அம்மா உனக்குள்ளதான் இருக்க. எந்திடா விக்னேஷ், எந்தி விக்னேஷ், எந்திடா. சார் எங்க போனாரு? ஐயோ சார், ராகினி மேடம், ராகினி மேடம். சார், சார் என்னங்க சார்? சார் உங்களுக்கு என்னாச்சு? என்ன என்னாச்சு? என்ன?
தம்பி தம்பி எங்கம்மா? வா, நான் தம்பியை காட்டுறேன். வா வா, நான் அம்மா காட்டுறேன்டா. தம்பி 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 தம்பியா? தம்பி தம்பி தம்பி